எல்லோருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் லீவு டியூ டு கிறிஸ்மஸ் ஹாலிடேன்றதுனால 2025ல் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஓவராலாக வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆன மார்க்கெட்டு இந்த வருஷமும் அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எஸ்ஐபியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து எஸ்ஐபியில் ஸ்விங் ட்ரேடில் இருக்கிறவங்க ஸ்டாக்கை வந்து லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு இது இருக்கும். 2025ல் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த அனாலிசிஸை வந்து பார்த்துருவோம். ஓவராலாக ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஓவரால் லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷனை பொறுத்தளவுக்கு வீக்லி அண்ட் மந்த்லி தான் நம்ம வந்து பார்க்கணும். டேல வந்து பார்க்கக்கூடாது. டேல வந்து பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் ஒரு வீக்லி ஒரு 10 days to 3 month இந்த மாதிரி அனாலிசிஸில் இருக்கவங்க தான் டேல வந்து அனாலிசிஸ் பண்ணணும். லாங் டேர்ம் வியூ மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு மார்க்கெட்டுடைய அந்த லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷன் வந்து எப்போதுமே வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் வந்து பார்க்கணும். ஃபைன். இப்போ வீக்லியில் பார்க்கும்போது ஓவரால் ட்ரெண்டு கிட்டத்தட்ட 2023லேருந்து இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் ஏன் இந்த பக்கம் வந்து மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகணும். இந்த சைடு வந்து மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுதா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட்டு இன்னும் கீழே ஃபால் ஆச்சுன்னா மேக்ஸிமம் 22,850 அண்ட் 22,650 மேக்ஸிமம் 22,650ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம். ரைட் நவ் 23,700ல் இருக்குது, 23,727 ட்ரேட் ஆகுது. அப்போ இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா 22,650 தான் மார்க்கெட்டுடைய பொசிஷனல் சப்போர்ட். இங்கேருந்து கிட்டத்தட்ட 1100 பாயிண்ட்டுகள் இன்னும் வந்து ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ரீசன் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் டைம் வந்து கீழே ஃபால் ஆச்சு இல்லையா? இந்த இதில் பாருங்கள், மார்க்கெட் பீக்கில் இருந்து இந்த இடத்துல ஒரு 4% வந்து ஃபால் ஆச்சு ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு 4% தான் இப்போ வந்து ஃபால் ஆயிருக்கு. ஒரே வாரத்தில் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகி ஒரே வாரத்தில் ஸ்ட்ராங்காக அரௌண்ட் 5% பக்கம் வந்து மார்க்கெட் வந்து கீழே ஃபால் 4.8% வரைக்கும் ஒரே வாரத்தில் ஃபால் ஆயிருக்கு. இப்போ இந்த வாரம் வந்து இன்னைக்கு வந்து லீவு. ஓகே, மார்க்கெட் வந்து இன்னும் ரைஸ் ஆகலை. ஸோ அப்சைட்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா 24,000ங்கிறது க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ 24,000ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். இது வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு அப் டு 24,000 வரைக்குமே இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நோ கண்டினியூ ஆக தான் செய்யுது. பட் ரைட் நோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு இப்போது மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்குது. எது வரைக்கும்னா அப்சைடு 24,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் பாடம் வந்து 23,500ங்கிறது சப்போர்ட்டாக வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ஒரு டவுன் சைடுக்கு அப்புறம் வரக்கூடிய வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் 22,650 வரைக்குமே ஃபால். ஓகே, இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து எப்போ உடைப்படும் அப்படின்னா 23,500ங்கிறது குரூஷியலான ஒரு லெவல். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே மார்க்கெட் வந்து அப்சைடில் வந்து 24,000த்துக்கும் இந்த ஒரு 500 பாயிண்ட்டுகள் உள்ள வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகும். 24,000த்துக்கு மேலே போகும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடும். சரி, பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. 24,000த்துக்கு மேலே போகும்போது தான் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக கன்ஃபார்ம் ஆகும். ரைட்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் ஆகுது. இதுவுமே வந்து ஃபர்தராக நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபால் 22,650 தான் சப்போர்ட்டுன்னு சொல்கிறீங்களா? அப்போ அது வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸாக டெக்னிக்கலாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது 23,500 உடைக்கும் போது இன்னுமே வந்து இந்த செல் ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிடும். ஓகே, இதில் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டார்லையும் உங்களுக்கு பாட்டம் அவுட் அப்படின்னா இந்த க்ரூஷியல் லெவல் வந்து இந்த லெவல் தான் ஆக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இதில் வந்து பாருங்கள் 90% ஆஃப் தி மார்க்கெட் வந்து என்டையர் 90% ஆஃப் தி மார்க்கெட்டு வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே நடக்குதா? அப் சைட்லேயும் சரி டவுன் சைட்லேயும் சரி வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே என்டையர் 90% ஆஃப் தி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுதா? அப்போ க்ரூஷியல் சப்போர்ட்டுங்கிறது வந்து பேங்கிங் செக்டாருக்கு 49,900ங்கிறது, அதாவது 50,000ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஆகும். அப்சைடில் 54,000ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட். இந்த ஒரு 4,000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி சென்செக்ஸுக்கு நம்ம எடுத்தீங்கன்னாலும்
அதே போல் சென்செக்ஸ் உடைய ஓவரால் ட்ரெண்டையும் வந்து அனாலிஸ் பண்ணி பாருங்கள். 2023 இந்த ஒரு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் கண்டினியூ ஆகுது. கரெக்டாக இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுதா, இதை பேஸ் பண்ணி இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுதா. ஓகே, அப்போ இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுனாலும் இந்த சப்போர்ட், அதாவது 76,000 75,500 இந்த ஜோன் வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா ஃபார் சென்செக்ஸுக்கு வந்து ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல நியூவா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறவங்க, வேறு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ஒரு 3 இயர்ஸ் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்க 76,000ங்கிறது வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். வேல்யூவேஷன் படி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம், பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். 2025 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கிளாஸஸ் நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பேட்ச் வந்து December 18th இருக்கும். அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து January 6th ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து December 8th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது, நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நாளைக்கு பர்டிகுலராக இன்ட்ராடேல நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க, ஓவரால் மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருந்தால் கூட சென்செக்ஸ் வந்து இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. லாஸ்ட் 2 days சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரேக் அவுட் ஆனது டவுன் சைட்லேயும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரி, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அப் சைடும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அகெயின் இந்த இடத்துல இந்த ட்ரெண்டு டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ இது எப்படி வேல்யூட் பண்ணுறது அப்படின்னா, இந்த டவுன் சைடு பிரேக் அவுட்லையும் அது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லோ பிரேக் பண்ணும்போது 78,100 78,200 78,180 இந்த ஜோன் வந்து ஒரு குரூசியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை உடைக்கும் போது மார்க்கெட் வந்து இன்னுமே ஃபால் ஆகிடும். நாளைக்கு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஒரு சப்போர்ட் லெவலை வந்து நோட் பண்ணிக்குவாங்க. 78,200ங்கிறது வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை உடைக்கும் போது மார்க்கெட் வந்து இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் 2025 ஒரு பெஸ்ட்டு செக்டார் அப்படின்னா 2 செக்டார் தான் பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஒன்று ஃபார்மா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபார்மா செக்டார் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தது, பாட்டம் அவுட் ஆயிருக்கு. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் செக்டார் நல்லாவே ஃபால் ஆகி ஓவரால் பேங்கிங் செக்டாரும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஓவரால் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகுது. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டார். இந்த 3 செக்டாருமே ஓரளவுக்கு ட்ரெண்டிங்லேயும் பாட்டம் அவுட் ஆகிருக்கும் இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மா செக்டாரில் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் வந்து பாருங்கள், ஓவராலாக கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எத்தனை முறை கீழே ஃபால் ஆகிருப்பாங்க. இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி வரும்போது இங்கே ஒரு ஃபால், இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி இங்கே ஒரு ஃபால், அகெயின் இந்த இடத்துலையும் ஒரு ஃபால். இன்கேஸ் மார்க்கெட் கரெக்டாக வந்த மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸில் நிற்குதா. ஸோ ரைட் நோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6,005 6,010ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப் டு இந்த 6,050 வரைக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். 6,050க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் ரைஸ் ஆகும். அதே மாதிரி பாட்டம்லேயும் பாருங்கள், ஓவரால் மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ஓவரால் மார்க்கெட் இருக்குது. என்டையர் மார்க்கெட்டும் ட்ரேட் ஆகுது. இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். எப்படி மேலேருந்து ஃபால் ஆகுதோ அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டம் அவுட் ஆகும்போது மேலே ரைஸ் ஆகுது பாருங்கள். சரி, இது வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் நான் வச்சுருக்கிறது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு சைடுவேஸ் ட்ரெண்டை வந்து போட்டு பாருங்கள். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அனாலிசிஸ் தான். இன்னுமே இன்ட்ராடேல ஷார்ப்பாக எக்ஸாக்ட் என்ட்ரி எக்ஸிட் வந்து நம்ம வேவ் அனாலிசிஸில் வந்து கண்டுபிடிக்க முடியும். லைவ் மார்க்கெட் ட்ரெண்ட் அப்டேட், வேவ் லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருப்பேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓவரால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். 2025 ஒரு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 3 month வரைக்குமே மார்க்கெட் வந்து இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு கண்டினியூ ஆகலாம். 2025 ஏப்ரல் மந்த் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரி வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம்.
ரைட் நோ இருக்கக்கூடிய மார்க்கெட் இன்னுமே ஃபர்தராக உடைக்கணும் அப்படின்னா 23,500 உடைக்கும் போது இன்னுமே வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அட் ப்ரெசன்ட். ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.